அம்மா நான் வரேம்மா. ம். ஏய், இன்னைக்கு உன் பாட்டிக்கு திவசம்டி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? சீக்கிரம் வந்துடுறேம்மா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. பாய்மா. வரேன்பா. சுப்பு, இன்னைக்கு உங்க அம்மாக்கு திவசம் ஞாபகம் இருக்குல்ல? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாமி கும்பிட்டு படையல் போடணும், நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு உனக்கு நானே எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். அப்புறம் சாப்பிட்டு கடை கிளம்ப கரெக்டா இருக்கும். அட, நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னா அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி வருவேன். இப்ப என்ன அப்படியே விட்டத்தை பார்த்த மாதிரியே இருக்க? அப்படி என்னதான் யோசிக்கிற சுப்பு? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா சரியாவது. நீ வா. ஐயோ, என்னாச்சு? என்ன இவ்வளவு பெரிய காயம்? அடிபட்டுச்சுன்னு சொன்னேன்ல. விழுந்துட்டேன்னு சொன்ன, அடிபடலன்னு சொன்னியே. நீ என்னவோ போய் சொல்ற சுப்பு. மழையில வழுக்கி விழுந்தேன்னு சொன்னேனே. சுப்பு, நீ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது நீ எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுறேன்னு சொல்லி கூப்பிட்டியா? சந்தோஷத்துல அப்படியே ஓடி வந்தேனா, வழுக்கி வந்துட்டேனா, கையில அடிபட்டுடுச்சு. இப்ப சந்தோஷமா? வா, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவா. நகரு. என்னாச்சு? சுப்பு ஏன் இப்படி பண்ணது? அதை கேட்காம தாலி செயினை அடமான வச்சுட்டேன்னு கோவமா இருக்கும் போல. அம்மா மகமாய், உனக்கு தான் என் பிரச்சனை எல்லாம் தெரியும்ல. எப்படியாவது இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும். புஷ்பா. வரேன். அண்ணா, எஃப்எம் அண்ணா. மேடம், குட் மார்னிங் மேடம். ஆபீஸ் திறக்கிற நேரமாச்சா? இல்ல, எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சா, அத சீக்கிரமா வந்துட்டேன். சரி, நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? சீக்கிரமாவா? நீங்க வேற மேடம், நான் இன்னும் வீட்டுக்கே போகல மேடம். ஏன்? முதலாளி இங்கேயே இருக்கும்போது நான் எப்படி மேடம் வீட்டுக்கு போறது? என்னது, சூர்யா சாரா? ஆமா மேடம். கேட்காம உள்ள வந்ததுக்கு சாரி சார். ஆனா ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் வீட்டுக்கு போகல? எஃப்எம் அண்ணா சொன்னாங்க, நேத்து மதியத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையா? ராத்திரி முழுக்க ஒண்ணும் சாப்பிடாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. யார் மேல சார் உங்களுக்கு கோபம்? நேரடியா சொல்லுங்க. நீயும் சாப்பிடலையே, அது யார் மேல இருக்கிற கோபம்? நான் சாப்பிடாததுக்கு காரணம் இருக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு அப்படி எந்த காரணமும் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? அப்படி என்ன காரணம் சார் நீங்க சாப்பிடாம இருக்க? சாதாரணமா நான் ஆபீஸ்ல சொல்றத யாரும் மறுத்து பேச மாட்டாங்க. ஆனா நீ நேத்து உன்னை சாப்பிட சொன்ன, ஆனா நீ அப்படியே கிளம்பி போயிட்ட. ஐயோ சார், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு நான் அப்படி செய்யல. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார். என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார். நான் இல்ல அனு, நீ தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது நீங்க தான் சார். அது
நீங்க தான் சார். நீ அன்னைக்கு சொன்னத நான் என் காதால கேட்டேன். ஆனா அது சரியில்லானோ சரியில்லை. நீ உங்க அம்மா சொல்றத கேட்கறதா சரி. அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் மனசுல அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு பிடிக்கலானோ. அனு ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம். இங்க எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்ல. வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன வேணும்? இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? இத மாரி இன்னும் எத்தனை பேருப்பா வருவீங்க? வேலையே இல்ல, போப்பா. வணக்கம். வணக்கம். என்ன பண்ண சார்? இங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? உள்ளவங்களுக்கே வேலை இல்லை, நீங்க வேற. போங்க சார். என்ன சுப்பு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு? தோ வரேன்னு போச்சு. படையல் போட்டு சாமி கும்பிடவும் வரல, சாப்பிடவும் வரல. சரி, சங்கருக்கு போன் போட்டு பார்ப்போம். ஹலோ சங்கர், கொஞ்சம் போனை சுப்பு கிட்ட கூட. அக்கா, சுப்பண்ணே இங்க இல்லக்கா. எங்க வெளியே போயிருக்கா? டேய், இன்னைக்கு அவங்க அம்மாக்கு திவசம்டா. நான் இங்க சமைச்சு வச்சு காத்துட்டு இருக்கேன். வேலையில மறந்துடுச்சு போல இருக்கு. வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போக சொல்டா. அக்கா, சுப்பண்ணாவை முதலாளி வேலையை விட்டு தூக்கிட்டா இருக்கா. என்னடா சொல்ற?
அனு எக்ஸல் ஷீட் ரெடி ஆயிடுச்சா? 2 ஹவர்ஸ்ல மீட்டிங் இருக்கு. இன்னும் half an hourல ரெடி ஆயிடும். ஓகே. ஹலோ அம்மா. அனு, உங்க அப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னம்மா நீ இதுக்கெல்லாமா பயப்படுவேன்? போன்ல ஒருவேளை சார்ஜ் போயிருக்கும். அது அப்பா கடைக்கு போன் பண்ணனா சங்கர் தான் பேசினா. உங்க அப்பாவுக்கும் கடை முதலாளிக்கு ஏதோ தகராறா. உங்க அப்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டான். அந்த முதலாளி என்ன சொன்னானே தெரியல. உங்க அப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போயிருக்காருடி. என்னம்மா சொல்ற? எங்க போனாராம்? எனக்கு தெரியலையே. கடைக்கு பேசினதுக்கு அப்புறம் அப்பா கால் பண்ணியா? போன் பண்ண அத சுவிட்ச் ஆஃப்னு சொல்றேனே. அனு, எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குடி. நீ உடனே கிளம்பி வா. அம்மா பதறாதம்மா, நான் உடனே புறப்பட்டு வரேன். அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, நீ கவலைப்படாத. இங்க பாரு, நான் நம்ம தெரு பக்கத்துல எங்கயாவது வெயிட் பண்றேன். நீ உடனே வந்துரு. சரிம்மா, சீக்கிரம் வரேம்மா. நீங்க சொன்னதுக்கு மறுத்து பேச முடியுமா முதலாளி? தேவநந்தினி பிரான்ச்சஸ் தரீங்கன்னா நான் என்ன பண்ணவும் ரெடியா இருக்கேன். முதலாளி அவன் வந்துட்டான், நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் முதலாளி. என்ன சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க. நேற்று நான் பண்ணது தப்புன்னு எனக்கே புரிஞ்சு போச்சு. கோவத்தில் ஏதோ தவறுதலா பேசிட்டேன். ஓ, நீ கோவத்துல வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவ? அதெல்லாம் நான் மறந்துடணுமா? முதல்ல நீ இங்க எதுக்கு வந்தன்னு சொல்லு. இப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது முதலாளி? உங்களுக்கே தெரியும் எனக்கு கோவமே வராது. நேற்று ஏன்னு தெரியல, பழா போன அந்த கோவம் என் கண்ணையே மறைச்சிடுச்சு. வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. இந்த கடையை நம்பித்தான் என் குடும்பமே இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் என்ன வேலையில சேர்த்துக்குங்க முதலாளி. திருப்பி சொல்லு. இந்த வேலை இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. இதெல்லாம் என் சட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். தப்புதான் முதலாளி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. தெரியாம கோவத்துல வளரிட்டேன். அதை மனசுல வச்சுக்காதீங்க. மறுபடியும் எனக்கு இங்க வேலை கொடுங்க முதலாளி. வேணும்னா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிற முதலாளி. யோ எழுந்திரியா, காலை விடியா. டேய் சங்கரே, வாடா இங்க முதலாளி. யோ முதல்ல எழுந்திரியா, காலை விடியா. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு முதலாளி. டேய் சங்கரே, இவனை முதல்ல வெளியே போக சொல்லு. இல்லனா வர்ற கோவத்துக்கு நீ மிதிச்சே சாவடிச்சிடுவேன். வெளியே அனுப்புடா. விடியா, காலை விடியா. அண்ணே 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 எந்திரிங்க அண்ணே. அண்ணே எதுக்கு நான் காலில் விழுந்துக்கிட்டு எந்திரிங்க அண்ணே. அண்ணே உங்களுக்கு ஏனே இந்த நிலைமை? உங்களை கையெடுத்து கும்பிடுறேனே. இந்த நிலைமையில உங்களை பார்க்க முடியலண்ணே. என்னைக்குமே நீங்களே எனக்கு ஒரு முதலாளி தானே. வாங்கண்ணே, வாங்கண்ணே. வந்துட்டான் திருப்பி கடையை தேடி. அண்ணே அண்ணே, என்னைக்கு இருந்தாலும் இந்த கடை உங்களுது தானே. அண்ணே இந்தாங்கண்ணே. அண்ணே பணம் எது வேணுமாண்ணே? வீட்டுக்கு போங்கண்ணே. ஆக்சுவலி சார், மிஸ்டர் நாகபூஷணம், மிஸ்டர் காமத் ரெண்டு பேர்கிட்டயும் நான் பேசினேன். லான்ச் அன்னைக்கு நீங்க 8 ரூபான்னு சொன்ன உடனே நம்மோட அல்ட்ரா ரீசார்ஜ் பிளான முதல்ல எதிர்த்ததே அவங்க 2 பேரும் தான். எஸ் சார், பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா எங்க மணியை ரிட்டர்ன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க சார். சார், யூ நோ வாட்? இப்போ ஈக்குவேஷனே வேற. They all are too happy now.
ஆக்சுவலி அடுத்த கட்டமா என்னன்னு உங்க கைடன்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு நம்ம பிசினஸ் பஞ்ச் லைன் செம்ம ஹிட் ஆயிடுச்சு சார். அதான் சார் 2 ரூபாய்க்குன்னு தனி பவர் இருக்கு ப்ரோ. அனு எக்ஸ்கியூஸ் மீ சார், நானும் இல்ல மீரா. அனுவை கூப்பிடட்டுமா சார்? கூப்பிட்டாலும் வரணுமே பங்கஜ். ஏன் என்னாச்சு? அவ ஆபீஸ்ல இல்லையே. காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தாளே. வந்தா, ஆனா இப்போ இல்ல சார். ஏன்? ஏன்னா என்ன சொல்றது பங்கஜ், ஷீ இஸ் லைக் தட். அவளுக்கு ப்ரொஃபஷனலிஸ்டோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. Do you think she can really explain why she is doing like this? வரா போறா, ஒரு கல்ச்சர் இல்ல, டிசிப்ளின்னா என்னன்னே தெரியாது. இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியான அந்த மென்டாலிட்டியோட தான் சுத்திட்டு இருக்கா. அவளை வச்சுக்கிட்டு முடியல பங்கஜ். கிளாஸ் பிடிக்கலனா காலேஜ் கட் அடிச்சுட்டு போவாங்களே, அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்கா. இந்த வேலை என்னமோ அவ ஏதோ ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. பட் அவளை சொல்லி குத்தம் இல்ல பங்கஜ். தகுதிக்கு மீறி அவளுக்கு இந்த வேலை கிடைச்சா அது அவளுக்கு மதிக்க தெரியுமா என்ன? She is fit for nothing. Mind your tongue, Meera. Mind your tongue. யாரோட தகுதி பத்தியும் பேச தேவையில்லை. உன் பிரஷர் எனக்கு புரியுது மீரா. உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் நீ மேனேஜ் பண்ண வேண்டியது அவ்வளவு ஈஸி இல்ல. ஐ அக்ரி. அதுக்காக இன்னொருத்தரை பத்தி இந்த மாதிரி ஈஸியா கமெண்ட் பண்றது சரியில்லை மீரா. அவ சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போயிருக்கானா, அவ எதுக்கு போனான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச. அதை தெரிஞ்சுக்காம இப்படி பொறுப்பு இல்லாம பேசாத. You be professionalizing. அம்மா, அப்பா எங்கம்மா போயிருப்பாரு? தெரியலையேடி. அவங்க அம்மா தவச நாளும் அதுமா சாப்பிடவும் வரல. எங்க போனாருன்னு எதுவுமே தெரியல. ஐயோ, பாத்து என்னாச்சு? என்னம்மா நீ? கால் சுளுக்கிருச்சு. பாத்து வர மாட்டியா? ஐயோ, ஒன்னும் ஆகாது. கீழே பாத்து வா. பரவாயில்ல பரவாயில்ல.